கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 12/6/2026 டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் தேசிய தலைவர்கள் கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் முதல் வரிசையில் பங்கேற்று தனது கருத்துக்களை முன்வைத்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் இனி செல்போன் செயலி, மொபைல் ஆப் மூலம் புறநோயாளிகள் ஓபி சீட்டு பெறலாம் என்று அமைச்சர் அருண்ராஜ் அறிவித்துள்ளார். தாவேகா நிகழ்ச்சிகளில் பேனர் கலாச்சாரத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என பொதுச் செயலாளர் என். ஆனந்த் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் 8000 வரை தங்கம் விலை குறைந்துள்ளது. வீட்டு வேலை செய்யும் பணி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 30,000 வரை சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை. சமூக ஊடக நிறுவனங்கள் தங்களது தளங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானவை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற நடவடிக்கைகளை இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், டென்மார்க், தாய்லாந்து, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் பரிசீலித்து வருகின்றன. இந்த நிலையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் சட்ட மசோதாவை கனடா அறிமுகப்படுத்தியுள்ளது. மாநிலத்தை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் சென்னையில் வெப்பம் தணிந்து பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஆண்டு தங்கத்தின் விலையில் அதிரடியாக சவரனுக்கு ரூபாய் 3200 வரை குறைவு ஏற்பட்டுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டின் குடும்பத்தினரின் ரூபாய் 456 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.